ஹலோ கைஸ், நான் உங்களோட ஜில்லு. இன்றைக்கி ஹாம்ஸ்டர் பாட்டில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறதுங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். ஃபுல் டீட்டெயிலாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு சில்வருங்கிற ஒரு லெவலில் தான் ஐடி கொடுப்பாங்க. அண்ட் காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி 5000 காயின்ஸ் கொடுப்பாங்க. இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 5000 காயின்ஸ் இருக்கு இல்லையா, இதை இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போது இங்கே இருக்கிற காயினை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். லைட்டாக நீங்கள் ஸ்க்ரீனை மேலே தூக்குனீங்கன்னா இந்த பொம்மை உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இந்த பொம்மை மேலே நீங்கள் டேப் பண்ண அங்கே 5102 காயின் இருக்கு இல்லையா, அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் டேப் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் டேப் பண்ண அங்கே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் டெய்லியுமே கண்டினியூஸாக டேப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டேப் பண்ண மேலே உங்களுக்கு காயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இதில் நம்ம மில்லியன் கணக்குலையுமே நம்ம காயின்ஸ் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது எப்படி டேப் பண்ணி தான் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுலேயே மில்லியன் கணக்கில் காயின்ஸ் நம்ம எடுக்கிறதுக்குமே வழி இருக்குது. நம்ம இந்த பொம்மையை டேப் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம இதோட எனர்ஜி ஃபில் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற பூஸ்ட்டை கிளிக் பண்ண உடனே ஃபுல் எனர்ஜின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதை நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா 436 இருந்த இடத்துல 1500 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் எனர்ஜியை பை பண்ணிக்கலாம். பர் டேக்கே பார்த்தீங்கன்னா 6 மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி பை பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு மேலே 1 hour கழிச்சு தான் நம்மளால பை பண்ண முடியும். இப்போது எக்ஸ்ட்ரா காயினை எப்படி பை பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஸ்க்குன்னு நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த ஏர்னுங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட டாஸ்க்கை நீங்கள் பார்த்துக்கலாம். டெய்லி ரிவார்ட்ஸு இதில் டெலிகிராம் சேனலை நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்ட் தருவாங்க. அதுக்கப்புறம் இதிலேயே இன்வைட் 3 ஃப்ரெண்ட்ஸ் அது நீங்கள் பண்ணிங்கன்னா 25,000 தருவாங்க. ஸோ இந்த டாஸ்க்கெல்லாம் நீங்கள் முடிச்சு நீங்கள் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெய்லி ரிவார்ட்ஸை கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா 500 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களோட டாஸ்க்கை எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி நீங்களுமே காயின்ஸ் இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ணிக்கலாம். இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக காயின்ஸ் ஏர்ன் பண்ணணும்னா இதில் பார்த்தீங்கன்னா டெய்லி சீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இது கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்கை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 million காயின்ஸ் கொடுப்பாங்க. இந்த டாஸ்க் சில பேருக்கு தெரியாது. எப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 வேர்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 4 வேர்டை நம்ம இந்த பொம்மையிலேயே ட்ரா பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரா மீன்ஸ் இப்போ டாட் சில இடத்துல வரும், சில இடத்துல பார்த்தீங்கன்னா டேஷ் வரும். இது நம்ம கரெக்டாக கொடுக்கணும். இது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கான டாஸ்க் எப்படி முடிக்கணுங்கிறது நான் டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்களுமே டாஸ்க் முடிச்சு 1 million காயின்ஸ் டெய்லியுமே ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா தெரியும். என்ன அப்படின்னா, இப்போ இந்த பொம்மை இருக்குது இல்லையா, இந்த பொம்மைக்கு கீழே நமக்கு 1500 கொடுத்துருந்தாங்க இந்த இடத்துல. பட் நம்ம 1 million காயின்ஸ் எடுத்த உடனே நமக்கு 3000 இதோட எனர்ஜி பூஸ்ட் ஏற்றிட்டாங்க. இப்போ டெய்லி காம்போக்குள்ளே போய் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பாக்ஸையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்கன்னா 5 million காயின்ஸ் டெய்லியுமே உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் ஒரே மாதிரி தான் டெய்லியும் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது. இந்த டெய்லி காம்போ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான கரெக்டாக எப்படி நம்ம செட் பண்ணுறதுங்கிறது நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டெய்லியுமே வீடியோ அப்லோட் பண்ணுவேன். டெய்லி காம்போல என்னென்ன வருங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லெவலில் பார்த்துடலாம். நான் டைமண்டில் இருக்கேன். நம்ம சில்வர்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா அதுதான் ஸ்டார்டிங் லெவல். சில்வரில் பார்த்தீங்கன்னா 5000 காயின்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட லெவல் சில்வரில் இருக்கும். இதே நீங்கள் கோல்டுக்கு போகணும் அப்படின்னா உங்ககிட்ட 25,000 காயின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கோல்டுக்கு போகலாம். பிளாட்டினம் 100K, டைமண்ட் பார்த்தீங்கன்னா 1 million. ஓகேங்களா? இப்போ டைமண்டுக்கு அடுத்தது இருக்கிற லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈபிக்னு சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2 million காயின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈபிக் லெவலில் இருப்பீங்க. ஈபிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட்ரி. உங்ககிட்ட 10 million காயின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் லெஜெண்ட்ரியில் இருப்பீங்க. மாஸ்டருக்கு 50 million காயின்ஸ் வேணும். இதே நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் போகணும் அப்படின்னா 100 million காயின்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராண்ட் மாஸ்டரில் இருப்பீங்க. கிராண்ட் மாஸ்டர் தான் லாஸ்ட்டாக கேட்டால் கிடையாது. இதுக்கு அடுத்தது ஒரு லெவல் இருக்குது. அதுதான் லாஸ்ட் லெவல். இந்த லெவலோட நேம் பார்த்தீங்கன்னா லார்ட். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 billion காயின்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லார்ட் லெவலில் இருப்பீங்க.
ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா, நார்மல் டெலிகிராமில் இருக்கிறவங்களை இன்வைட் பண்ணிங்கன்னா 5000 காயின்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டெலிகிராம் ப்ரீமியமில் இருக்கிறவங்களை இன்வைட் பண்ணிங்கன்னா 25,000 கிடைக்கும். இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க் வந்து காப்பி ஆகிடும். இப்போ வந்து மணி ஏர்ன் பண்ணுறதை பார்த்துடலாம். மேலே இருக்கு இல்லையா, இங்கே வந்து காயின்ஸ் 0ல் இருக்குது. இந்த காயின்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண முடியும். இங்கே இருக்கிற காயின்ஸை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்கிறத தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். வாங்க ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்துட்டு மைனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே மேலே வந்து ஸ்க்ரால் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா? இங்கே வந்துட்டு பிடிசி பேடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம இங்கே இருக்கிற காயின்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பிடிசி பேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 காயின்ஸ். ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிடலாம். கோ ஹெட் கொடுத்தோன்னா பர்ச்சேஸ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காயின்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ காயின்ஸ் இருக்குங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1,06,000 காயின்ஸ் வந்து என்கிட்ட இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த ஃபன் டோக்கன் ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இது வந்து 10,000 கொடுத்து நம்ம பை பண்ணிக்கலாம். இப்போ நான் பை பண்ண உடனே 1,06,000 இருந்துச்சு இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க. சாரி, 1 மில்லியன் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு காயின்ஸ் குறையும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஏறும். இதே இடத்துல தான் இப்போ வந்து 0ல் இருந்துச்சு இல்லையா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1K இருக்குது. ஸோ இதை வச்சு தான் உங்களால் வந்து கேஷாக வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து இங்கே டேப் பண்ண இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து டேப் பண்ணி தான் எல்லா காயின்ஸையுமே நம்ம வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த 3 டாஸ்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து காயின்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, காயின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சேவ் பண்ணி வைங்க. நான் வந்து டெய்லி வந்து டாஸ்க் எப்படி முடிக்கணுங்கிறதுக்கான வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி உங்களோட டாஸ்க்கை நீங்கள் முடிங்க. ஏன்னா டாஸ்க் முடிக்கிறதுக்கு மெயினாக தேவை காயின்ஸ் மட்டும்தான். ஸோ அதை நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்துக்காக யூஸ் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து எல்லாமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். இந்த டெய்லி சிம்பர் வந்துட்டு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து டெய்லி வீடியோவாக போட்டுக்கிட்டே இருப்போம். அண்ட் வந்துட்டு A to Z நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு நீங்களும் மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக நான் போகிற வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. டெய்லி உங்களோட ரிவார்ட்ஸை நீங்கள் வந்து கிளைம் பண்ணிகிட்டே இருங்க. மில்லியன் கணக்கில் காயின்ஸ் வைக்கலாம் அண்ட் வந்து நிறையவே ஏர்ன் பண்ணலாம். Okay guys, bye bye.